வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா HMD Touch 4G அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன ப்ரோ அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, இந்த மாதிரியான ஹெட்ஃபோன்ஸ் எல்லாம் கூட இதில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணும்போது அதே எஃபெக்ட் கிடைக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்தேன். கிட்டத்தட்ட வந்து இப்போது ஒரு Nothing Phone 3 மாதிரியான டிவைஸில் நான் யூஸ் பண்ணும்போது அதில் 100% வால்யூம் வச்சு லிசன் பண்ணும்போது எனக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும் இல்லையா? ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இதில் கனெக்ட் பண்ணால் எனக்கு ஒரு 85% மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது. சரி, ஓகே, இருந்தாலும் நம்ம வந்து விஷயத்தை பார்ப்போம். ஃபேக்ட் என்னன்னா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த HMD Touch 4G பற்றி தான். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து அன்பாக்சிங் வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருப்போம். ஸோ இருந்தாலும் அதுக்கப்புறமா நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணதை வச்சு ஒரு சில டேட்டா உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு பார்க்குறேன். ஏன்னா இப்பயும் ஒரு சிலர் வந்து கேட்குறீங்க, இந்த மாதிரி வந்து நான் இதை வாங்கலாமா ப்ரோ, அதுவும் முக்கியமாக வந்து மியூசிக் லிசனிங்காக வாங்கலாமா ப்ரோ, இந்த மாதிரியான கேள்விகள்லேருந்து எல்லாமே இருக்குது. ஸோ ரொம்ப ரேப்பிடாக நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வேகமாக பார்ப்போம். ஸோ பில்ட் குவாலிட்டி ஆஸ்பெக்ட்டில் பார்க்கும்போது கேஸ் இல்லாமல் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன பதட்டம் இருக்க தான் செய்யுது. பட் மற்றபடி நம்ம வந்து கேஸ் இல்லாமல் யூஸ் பண்ணால் இன்னும் ரிச்சாக இருக்குது. சொல்லப்போனால் செம ப்ரீமியமாகவும் கேஸ் இல்லாமல் யூஸ் பண்ணால். பட் ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ரீமியம் இந்த மாதிரியான ஒரு சில டேர்ம் நான் யூஸ் பண்ணும்போது 4000 ரூபாய்க்கு ஒரு ஃபோன் வாங்கியிருக்கேன். அந்த ஃபோன் எனக்கு எப்படி இருக்குன்ற ஆஸ்பெக்டில் நான் பேசுவேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த பட்டன்ஸ் எல்லாமே செம கிளிக்கியாகவும் அண்ட் எல்லாரையுமே அட்ராக்ட் பண்ண விதமாக இந்த ஃபோன் வந்து அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டும் வேண்டாம். நீங்கள் யார் யூஸ் பண்ணாலும் அதை தான் சொல்லுவீங்க, சரியா? வேறு எங்கேயாவது நம்ம பப்ளிக்கில் போகும்போது இப்போ என்னன்னா, எனக்கு ஒன்றும் இல்லைங்க, ரீசெண்டாக ஒரு அப்டேட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கூட நான் பார்த்தேன், ட்விட்டரில் சொல்லிட்டு இருக்காங்க. பட் எனக்கு இன்னும் அப்டேட் வரல. ஸோ அந்த அப்டேட் வந்ததுன்னா வாட்ஸ்அப் யூஸ் பண்ண முடியும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் எனக்கு இன்னும் எக்ஸாக்டாக தெரில. அதுக்காக தான் காத்து நிக்கிறேன். சப்போஸ் இப்போ வாட்ஸ்அப், யூபிஐ இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த ஃபோனுக்கு வந்ததுன்னா இன்னும் பயங்கர அட்ராக்டிவாகவும் டிஜிட்டல் டீடாக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட்குள்ளே போனாலும் கூட ஒரு லிமிட்டடான யூசேஜ், நான் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருந்த நிறைய அப்ளிகேஷனை கொஞ்சம் லிமிட்டடாக இதில் யூஸ் பண்ணுவேன். ஸோ பில்டு குவாலிட்டி ஐ எம் வெரி மச் சாட்டிஸ்ஃபைட் அண்ட் ஒரு நல்ல ஹோப்பை வந்து இந்த இடத்துல பில்டு பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இன்னொன்று சொல்லணும் என்னன்னா, என்னோட மிஸ்டேக்கு இடையில, அதாவது நான் ஃபஸ்ட்டு அன்பாக்சிங் வீடியோ தான் போட்டிருப்பேன். அந்த அன்பாக்சிங் அண்ட் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் கைண்ட் ஆஃப் வீடியோவில் 4GB மெமரி கார்டு போட்டு எப்படி இருக்குது அந்த மாதிரி பேசிக்காக பேசியிருப்பேன். பட் நான் அதுக்கப்புறம் யூஸ் பண்ணும்போது எனக்கு எப்படி இருந்ததுன்னா, என்னங்க இது, அதாவது உள்ள வந்து யூனிசாக் T127 ப்ராசர் இருக்குது. ரொம்ப ஸ்லகிஷாகவும் என்னால் வந்து இந்த ஃபோனோட இன்ட்ராக்டே பண்ண முடியாது. இந்த ஃபோன் எதுக்கடா வாங்கணும்னு அளவுக்கு ஃபீல் பண்ண வைக்கும். அப்படி ஒரு பிரச்சனை இருந்தது. அது ஏன்னு பார்த்தா, நான் யூஸ் பண்ண அந்த 4GB மெமரி கார்டு தான் ப்ராப்ளம். அது வந்து கொஞ்சம் பழைய மெமரி கார்டு, பழைய ஸ்டாண்டர்ட் மெமரி கார்டுன்னு வச்சுக்கோங்களேன். நான் இப்போ என்ன பண்ணேன்னா, சரி இதில் 32GB மெமரி கார்டு போடலான்னு சொல்கிறாங்களே, நம்ம ஏன் ஒரு 64GB மெமரி கார்டு போடக்கூடாது அப்படின்னு சொல்லி அமேசானில் ஒரு 64GB மெமரி கார்டும் வாங்கினேன். ஸோ அந்த மெமரி கார்டு நான் இதில் போட்டதுமே இது என்ன சொல்லிச்சுன்னா, மெமரி கார்டு டிடெக்டடு, பட் அதை நான் ஃபார்மட் பண்ணனா ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிச்சு. சரி ஃபார்மட் பண்ணிக்க அப்படின்னு 58.2GB காட்டுச்சு. அண்ட் அதில் வந்து நான் ஃபைல்ஸும் ஏற்றினேன். ரெஃப்ரெஷ் ஆகும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்ததுங்க. 10 செகண்ட் கூட டைம் எடுத்துக்கல. 8-6 செகண்ட் 10 செகண்டுக்குள்ளேயே 600 ட்ராக்கிங் காமிச்சிருச்சு டக்குன்னு. பட் இதுக்கு முன்னாடி நான் அந்த 4GB மெமரி கார்டு யூஸ் பண்ணும்போது செம்மையாக திணறிட்டு இருந்தது. நான் அதனால வந்து இதை ரொம்ப சந்தேகப்பட்டுட்டேன். பட் இப்பயும் கூட இந்த க்ளவுட் ஆப் வந்து வேலைக்கே ஆகாதுங்க. இதையும் நான் தெளிவாக சொல்லி ஆகணும். க்ளவுட் ஆப் வந்து ரொம்பவே ஸ்லோவாக இருக்கும். யூடியூப் யூஸ் பண்ண முடியும், யூடியூப்ல வீடியோ பார்க்க முடியும், பட் அதுலேருந்து வெளில வர முடியாது. மேப் ஓப்பன் பண்ண முடியும், ஓப்பன் பண்ணி ஒரு சில விஷயங்கள்லாம் பார்க்க முடியும், பேசிக்காக யூஸ் பண்ண முடியும். பட் ரொம்ப நம்ம மல்டி டாஸ்கிங் ஆஸ்பெக்டில் யோசிக்கவே முடியாது. யூடியூப் மியூசிக் யூஸ் பண்ண முடியும், மியூசிக்கில் பாட்டு கேட்க முடியும். லிரிக்ஸ்லாம் போனோன்னா என்ன பண்ணணும், பேக் போனால் என்னாகும், பாட்டு ப்ளே ஆகாது, லிரிக்ஸ் மட்டும் வேணால் பார்த்துக்கலாம். ஸோ அப்போது ஒரு மாதிரி ஹாஃப் குக்டாக இருக்குது. ஆப்ஸ் எல்லாம் இருக்குது ட்ரைவில், அதாவது இந்த க்ளவுட் ஆப்ஸ் ஃபோல்டருக்குள்ளே இதெல்லாமே இருக்குது. அது லோட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், அந்த ஆப் லோட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அண்ட் அந்த ஆப்பை யூஸ் பண்ணுறதா இருந்தால் அந்த ஆப் ஸ்க்ரீனில் மட்டும், அதாவது அந்த ஆப் ஓப்பன் பண்ணி வச்சிருந்தோம்னா டிஸ்பிளே ஆஃப் ஆகாமல் அந்த ஆப்பை யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஒர்க் ஆகும், அப்படின்னா ஒர்க் ஆகாது. ஸோ அந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. அப்போ இந்த க்ளவுட் ஆப் வந்து எப்படின்னா, எமர்ஜென்சிக்கு எங்கேயாவது ஒரு சில விஷயங்களை பேசிக்காக ரெஃபர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாமே தவிர, க்ளவுட் ஆப்புக்காக தான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு யாரும் தயவு செய்து அப்படி நினச்சிடாதீங்க, வேலைக்கே ஆகாது. ஸோ நேட்டிவாக இருக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. அண்ட் கால் பண்ணும்போது உங்களுக்கு வைப்ரேஷன் ஃபீட்பேக், அதாவது இப்போ ஒரு கால் பண்ணுறேன் அப்படின்னும் போது நான் வந்து காதில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. கால் இனிஷியேட் பண்ணிட்டு அப்படியே வெயிட் பண்ணலாம். யாராவது கால் அட்டன் பண்ணிட்டாங்கன்னா வைப்ரேட் ஆகும். ஸோ கால் அட்டன் பண்ணோன்னா வைப்ரேஷன், இந்த வைப்ரேஷன் ஃபீட்பேக் அப்படிங்கிறது கால் அட்டன் அண்ட் கட்டுக்கு இருக்குது. ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ். அண்ட் கால் ரெக்கார்டிங் இன்னி வரைக்கும் அந்த பிரச்சனை இல்லாமல் பக்காவாக போயிட்டு இருக்கு. சரி, இந்த மியூசிக் பொறுத்த வரைக்கும் இந்த ஃப்ரண்ட் இயர் பீஸ் தான் ஸ்பீக்கர் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபோனோட ஸ்பீக்கர் அப்படின்னு வரும்போது இது வந்து ஒரு ஆவரேஜ் ஸ்பீக்கர் தான், ரொம்ப லவுடாலாம் இருக்காது. பட் இதுவே நீங்கள் வந்து 3.5mm ஜாக் வழியாக ஆடியோ லிசன் பண்ண போகிறோம் ப்ரோ, எனக்கு ஓகே அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து சப்போஸ் பேசிக் ஹெட்ஃபோன்ஸ் எப்படி சொல்கிறேன்னா, ஒரு 800 ரூபாய்க்கு மீடியல் ட்ரைவரோ இல்லாட்டி வந்து 1000 ரூபாய்க்கு ஹெட்ஃபோன், இந்த மாதிரியான 3.5 பேஸ்டு ஹெட்ஃபோன்ஸ் ஏதாவது வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா அதிலலாம் உங்களுக்கு ஆடியோ நல்லாவே இருக்கும். ஐஎம்க்கு போனீங்கன்னா கண்டிப்பாக ஐஎம் நம்ம நார்மலாக பெரிய ஃபோன்ஸில் யூஸ் பண்ணும்போதே நமக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா பவர் தேவைப்படும். அதனால தான் டேக் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருப்போம். ஸோ ஐஎம் யூஸ் பண்ணால் அதில் வால்யூம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்காது. ஸோ லவுட்னஸ் உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகும், பட் ஆடியோ லிசன் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். பட் லவுட்னஸ் இருக்காது, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ யாருக்கெல்லாம் கொஞ்சம் லவுடாக லிசன் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு வேலை கேட்காது. ப்ளஸ் இதில் மியூசிக் பிளேயர் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடுங்க. மியூசிக் பிளேயரில் ஆப்ஷன்ஸ்லாம் நல்லா இருக்குது, பட் ஆல்பம் இருக்காது. நமக்கு எப்படி இருக்கும்னா டேரெக்டாக ட்ராக் போய் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். மொத்தமாக 600 ட்ராக்கும் அப்படி லைனாக வரும். ஆர்டிஸ்ட் பேஸ் பண்ணி, ஆல்பம் பேஸ் பண்ணிலாம் இருக்காது. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த ஃபோனை நீங்கள் மீடியாக்காகவும் ஒரு செகண்டரி ஃபோனாகவும் அண்ட் இதில் வந்து பேட்டரி லைஃப் எப்படி ப்ரோ இருக்குது அப்படிங்கிறதுக்கும் நான் கண்டிப்பாக பதில் சொல்கிறேன்.
நான் ஆவரேஜாக ஒரு 3-4 நாளில் இதில் நான் யூஸ் பண்ணுற பிஎஸ்என்எல் சிம்லேருந்து 10 நிமிஷம் தான் ஃபோன் கால் பேசியிருப்பேன். ஸோ ஃபேக்ட் அதுதான், 10 நிமிஷம் தான் ஃபோன் கால் பேசியிருப்பேன். அதை தவிர வந்து பிஎஸ்என்எலோட 3G டேட்டா அது ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் ஆனில் வச்சுருந்தேன் மொத்தமாக அந்த 3 நாளில். 20லேருந்து அந்த 30 நிமிஷம் ஆன் பண்ணி வச்சிருந்ததுக்கு காரணம் என்னன்னா, பிஎஸ்என்எல் சிம் போட்டு இதில் யூஸ் பண்ணும்போது க்ளவுட் ஆப்ஸ் அக்சஸ் பண்ண முடியுதா, அண்ட் இன்டர்நெட் ஆனில் இருக்கும்போது என்னெல்லாம் பக்காவாக பண்ண முடியுது, அதெல்லாம் அப்சர்வ் பண்ணுறதுக்காக மட்டும் நான் ஆன் பண்ண டைம் தான் அது. மற்றபடி இது ஸ்டாண்ட் பையில் எப்படி இருக்குது, ஏதாவது ஒரு பேசிக் கால் என்னோட செகண்டரி ஃபோனாக நான் இது யூஸ் பண்ண போகிறேன், ஒரு எமர்ஜென்சி பேக்கப் ஃபோன் பண்ணுறதா இருந்தால் எப்படி இருக்குது. ஸோ இதெல்லாம் மட்டும் நான் அப்சர்வ் பண்ணும்போது சாட்டர்டே அன்னைக்கு மத்தியானம் 100% சார்ஜில் இந்த ஃபோனு, டியூஸ்டே அன்னைக்கு மத்தியானம், சாட்டர்டே மத்தியானத்துலேருந்து டியூஸ்டே மத்தியானம், இந்த 3 நாளில் இது வந்து 72% சார்ஜ் குறைஞ்சிது. பட் இதே ஃபோனில் நான் ஏர்டெல் சிம் போடும்போது இன்னும் கொஞ்சம் பெட்டரான பேட்டரி லைஃபையும் என்னால் பார்க்க முடிஞ்சது. ஸோ இதான் ஃபேக்ட். ஸோ ஆக மொத்தம் அப்போ ஒரு செகண்டரி ஃபோனாக நான் யூஸ் பண்ணுறேன், பிஎஸ்என்எல் மாதிரியான ஒரு நெட்வொர்க்கில் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 4 நாளைக்கு, அதாவது ரொம்ப இன்டென்ஸான டாஸ்க் எதுவும் கொடுக்காத பட்சத்தில் பேக்கப்புக்கு பேக்கில் போட்டு வச்சிருந்தீங்கன்னா கூட ஒரு 4 நாளைக்கு உயிரோடு இருக்கிறதுக்கான உறுதியை நம்ம சொல்ல முடியும். அண்ட் ஃபோன் கால்ஸ்க்கு எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை. ஒன் ஆஃப் த பெஸ்ட் யூஎஸ்பி இந்த ஃபோனில் நான் என்ன சொல்லுவேன்னா, ஃபோனே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்க்குறதுக்கு யூனிக்காக இருக்கிறதுலாம் கரெக்ட் தான், பட் இது எல்லாருக்குமான ஃபோன் கிடையாது. இதோட மைக்ரோஃபோன் வந்து வேறு லெவல். இதோட மைக்ரோஃபோன்லேருந்து வரக்கூடிய அந்த ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க நம்ம வாய்ஸை லிசன் பண்ணும்போது செம்ம ரிசல்ட் அப்படின்னு தான் எல்லாரும் சொல்கிறாங்க. இது சும்மாலாம் சொல்ல, நிஜமாவே நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இந்த ஃபோனில் அதுதான். ஸோ பழைய ரெட்ரோ ஃபோன்ஸ் நான் யூஸ் பண்ணும்போது நான் யாருக்காவது கால் பண்ணேன்னு வைங்களேன், அப்போ எல்லாரும் என்கிட்ட சொல்லக்கூடிய முதல் விஷயம் என்னன்னா, ஆடியோ குவாலிட்டி டாப் நாச் அப்படின்னு சொல்லுவாங்க. செம்மையாக இருக்குது, வாய்ஸ் ரொம்ப கிளியராக இருக்குது, கிறிஸ்டல் கிளியராக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு அட்வான்டேஜ் இதில் பார்த்தேன். பின்னாடி இப்போதைக்கு இந்த 2MP கேமரா இருக்குது, முன்னாடி ஒரு 0.3 மெகாபிக்சல் ஒரு கேமரா இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து சும்மா அந்த எக்ஸ்பிரஸ் சாட் இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு. ப்ளஸ் இந்த 2MP கேமரா எப்போ யூஸ் ஆகும் அப்படின்னா, கண்டிப்பாக ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு யாருமே இதை யூஸ் பண்ண போகிறது இல்லை. யூபிஐ ஆப் வந்ததுக்கப்புறம் தான் இது ப்ராப்பராக யூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ ஓவராலாக சொல்லணும்னா, அகைன் நான் சொல்லணும்னா, உங்களுக்கு வந்து ஒரு செகண்டரி டீடாக்ஸ் ஃபோனாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இதை கன்சிடர் பண்ணலாம். டீடாக்ஸ்க்காக இதில் இறங்குறது வந்து அடுத்து அந்த 1-2 ஆப் வந்து அப்டேட்டில் கொடுத்து வந்துருச்சுன்னா பக்காவாயிட போகுது. அண்ட் மியூசிக் லிசன் பண்ணுறதுக்கு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ப்ளூடூத்தாக இருக்கட்டும் இல்லாட்டி ஒயர்டாக இருக்கட்டும், நீங்கள் அந்த நான் சொன்ன கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா அதுக்கும் நீங்கள் ஜாலியாகவே யூஸ் பண்ண முடியும். ஸோ எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை. ரைட்டா, ஓகேங்க. ஸோ வேறு ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்ததுன்னா கண்டிப்பாக நான் உங்ககிட்ட கண்டிப்பாக அதையும் நான் ரிப்போர்ட் பண்ணுவேன். அண்ட் நான் பார்த்த வரைக்கும் இதில் வந்து யூஎஸ்பி ததரிங் மாதிரியான விஷயங்கள் நான் பார்க்கல. ஹாட்ஸ்பாட் இருக்குது, ஹாட்ஸ்பாட் யூஸ் பண்ணலாம். பட் யூஎஸ்பி வழியாக நான் வந்து செக் பண்ண வரைக்கும் ஆப்ஷன் இருக்கிற மாதிரி தெரியல. அப்படி ஏதாவது இருந்தாலும் நான் ஃபியூச்சரில் ரிப்போர்ட் பண்ணுறேன். ஸோ மோரோவர் அப்போ மொத்தம் இது வந்து ஹெச்எம்டி கிட்ட வந்து ஒரு புது துவக்கம்னு சொல்லலாம். ஹெச்எம்டியோட இந்த ஹைப்ரிட் ஃபோன்ஸுக்கு அடுத்தடுத்து சக்ஸஸாக வரும்னு சொல்கிறாங்க. ஸோ யூனிசாக் ப்ராசர் நிஜமாவே ரொம்ப பவர் எஃபிஷியண்டாக இருக்கிறத என்னால் வந்து பார்க்க முடியுது. ரைட்டுங்க. ஸோ இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அது இருக்கும் சிவபரணி. அண்ட் மறக்காமல் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். ஸோ இந்த ஃபோன் எப்படின்னு தமிழன் கிட்ட அனுப்புவேன். அவனோட கருத்துக்களை அவன் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கூடையும் பதிவு பண்ணுவான். ஸோ அதை நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. தமிழன் அரேனா அதான் சேனல், செக் பண்ணிக்கோங்க. ஸோ பார்க்கலாங்க. பை.